அடிமைத்தனம் என்பது சாதாரண விஷயம் கிடையாது. தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகம் அடிமைத்தனத்தால் உருவான உலகம். அடிமைத்தனம் என்பது சாதாரண உலகம் கிடையாது. அடிமைத்தனத்தை நீங்கள் தொழிலில் நீங்கள் இன்னொருத்தர் கீழே இருக்கீங்கனாலே அடிமை தான். உங்களுக்கு கீழே நீங்கள் இன்னொருத்தரை வச்சு வேலை வாங்குறீங்க அப்படின்னாலே அது அடிமைப்படுத்துறது தான். அடிமைத்தனம்னா என்னென்னா அடிமைப்படுத்துதல், அடிமைப்படுதல். இன்னொருத்தருக்கு நீங்கள் அடிமையாக இருப்பது, இன்னொருத்தரை நீங்கள் அடிமையாக வேலை வாங்குவது. இந்த ரெண்டும் சேர்ந்தது தான் அடிமைத்தனம். அப்படின்னா இந்த அடிமைத்தனங்கிறது உடனே சாதாரண விஷயம். அடிமைத்தனமாக அது சாதாரண விஷயமா நினச்சிக்காதீங்க. இன்றைக்கி ஒரு விஞ்ஞானி தனக்கு கீழே உள்ள விஞ்ஞானியை வேலை வாங்குறாருன்னா அதுக்கு ஒரு விஞ்ஞானத்தை கற்றுக்கணும். அப்போ தான் வேலை வாங்க முடியும். அப்புறம் ஒரு விஞ்ஞானி தனக்கு மேலே உள்ள ஒரு விஞ்ஞானி சொல்கிறத செய்யணும் அப்படின்னா அது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அவர் விஞ்ஞானம் தெரிஞ்சால் தான் தனக்கு மேலே உள்ள அந்த விஞ்ஞானி சொல்கிறத இவரால் செய்ய முடியும். அதுமாதிரி ஒரு மருத்துவர் தனக்கு கீழே உள்ள ஒரு மருத்துவரை வேலை வாங்குறாரு, தனக்கு கீழே உள்ள ஒரு செவிலியரை வேலை வாங்குறாரு. அப்போ அந்த மருத்துவர் சொல்கிற வேலையை செய்யணுன்னா அந்த செவிலியர் அதற்குரிய படிப்பை படிச்சிருந்தால் தான் முடியும். அதனால் அடிமைத்தனங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அது ரொம்ப கடினமானது. அந்த அடிமைத்தனம் என்பது சாதாரண விஷயம் கிடையாது. அதே நேரத்தில் அந்த ஒரு காரணத்துக்காக தான் அது சாதாரண விஷயம் கிடையாது. ஆனால் அது அடிமைத்தனம் தான். நீங்கள் டாக்டர் படிச்சிருக்கலாம், ஆனால் அது அடிமைத்தனம் தான். டாக்டர் படிக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. நீ டாக்டருக்கே படிச்சிருந்தாலும் அது அடிமைத்தனம் தானே. அது அடிமைத்தனங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஓகே, ஒத்துக்கிறேன், அதுவும் உண்மை தான். அதே நேரத்தில் அது அடிமைத்தனம் தானே. நீ டாக்டருக்கே படிச்சிருந்தாலும், நீ விஞ்ஞானியாகவே படிச்சிருந்தாலும் அது அடிமைத்தனம் தானே. நீ இன்னொருத்தர் சொல்கிறத யாரோ ஒருத்தர் உறவு முறையில் யாரோ ஒருத்தர் சொல்கிறத நீ செஞ்சு தானே ஆகணும். நீ சொல்கிறதுக்கு இன்னும் நீ 4 பேர்த்த வேலை வாங்கி தானே ஆகணும். அது அடிமைத்தனம் தான் அது. ஆனால் அடிமைத்தனம் என்பது சாதாரண விஷயம் கிடையாது. ஆக இந்த ரெண்டு கோணத்துலேயும் நம்ம பார்க்கணும். நீ என்ன தான் படிச்சிருந்தாலும் நீ ஒரு அடிமை தானே, அடிமையாக தானே வேலை பார்க்க போகிற அப்படின்னும் பார்க்கலாம். அல்லது அடிமைத்தனம் என்பது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. அப்படியா, நான் என்ன தான் படிச்சிருந்தாலும் நான் அடிமையாக தான் வேலை பார்க்குறேன்னா உன்னால் முடியுமா? நான் செய்கிற வேலையை நீ செஞ்சு பாரு. உன்னால் முடியாது. அது அவ்வளோ கஷ்டமான விஷயம். அது கஷ்டமான விஷயமா இருந்தால் கூட அது அடிமைத்தனம் தானே. அதனால் நீ கஷ்டமான விஷயத்தை செய்கிறத விட, நீ அடிமையாக இருப்பதை விட எளிதான விஷயத்தை செஞ்சு நீ சுதந்திரமானவனாக இரு, சுயமரியாதை உடையவனாக மாறிவிடு என்பது தான். சுயமரியாதைன்னா நமக்கு முக்கியம். நீ கஷ்டமான விஷயத்த செய்கிறியா அல்லது எளிதான விஷயத்த செய்கிறியா அப்படிங்கிறது இங்கே முக்கியம் இல்லை. நீ சுயமரியாதையோடு சுதந்திர உணர்வோடு ஒரு வேலை செய்கிறியா, அதுதான் முக்கியங்க. அப்போ நீங்கள் சுயமரியாதையோடு இருக்கணும், சுதந்திரமாகவும் இருக்கணும்னா கஷ்டமான விஷயத்த செய்யக்கூடாது. ஏன்னா கஷ்டமான விஷயத்த செஞ்சாலே கண்டிப்பாக அதில் அடிமைத்தனம் வந்துடும். கஷ்டமான விஷயங்கள் எல்லாமே அடிமைத்தனத்தில். அதனால் எளிமையான வாழ்க்கை வாழணும், எளிதான வாழ்க்கை வாழணும், குடிசையில் வாழணும், தோட்டத்தில் விவசாயம் பார்க்கணும். ஒவ்வொருத்தரும் தனித்தனி விளைநிலங்களில் விவசாயம் பார்க்கணும், தனித்தனி குடிசைகளில் வசிக்கணும். இதில் எங்கே அடிமைத்தனம்? நீங்கள் யாரையும் வேலை வாங்க முடியாது. இப்படிப்பட்ட வாழ்க்கையும் நான் சொல்கிற இந்த வாழ்க்கை முறை, குடிசைகள் வாழ்வது, விவசாயம் செய்கிறது, இதில் யாரும் வேலை வாங்க முடியாது. உங்களுக்கு நீங்கள் தான் முதல்ல, உங்களை நீங்கள் தான் வேலை வாங்கணும். நீங்கள் தான் நீங்கள் சொல்கிறத நீங்கள் கேட்கணும். இதுதான் சுயமரியாதை உள்ள ஒரு வாழ்க்கை முறை. இதுதான் ரொம்ப முக்கியம். நீ கஷ்டப்பட்டு நிறையா படித்து உனக்கு மேலே உள்ளவங்க உன்னை பிடிச்சி திட்டி அப்படி ஒரு வேலையை செஞ்சு நீ பெரிய சாதனை செய்கிறத விட இந்த மாதிரி சுயமரியாதையாக வாழ்ந்துட்டு போயிடலாமே, சுதந்திரமாக வாழ்ந்துட்டு போயிடலாமே. இதுதானே சிறந்தது. அந்த வகையில் சுயமரியாதை, சுதந்திரம், அந்த வகையில் தான் இந்த இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை மேலானதாக ஆகிவிடுகிறது. இயந்திர அறிவியல் நாம் என்னதான் இயந்திர அறிவியல் உலகில் வாழ்ந்தாலும், மிகப்பெரிய முன்னேற்றங்களை கண்டாலும், விண்வெளிக்கே நாம் போனாலும் இது அடிமைத்தனம் நிறைந்த வாழ்க்கை தான். அடிமையாக இருந்து தான் மற்றவங்க சொல்கிற வேலையெல்லாம் செஞ்சு அவன் யாருன்னே தெரியாது, வயசு வித்தியாசமே கிடையாது, நம்மளோட சின்ன பையலாக இருப்பான், அவன்லாம் நம்மளை வேலை வாங்குவான். அப்படியெல்லாம் நாமளும் என்ன பண்ணுவோம், நம்மளோட பெரியவர்களை வேலை வாங்குவோம். இதெல்லாம் இப்படியெல்லாம் வாழ்ந்து நாம் என்னத்தை சாதித்தாலும் அதில் என்ன நிறைவு வந்துட போகுது? அதனால் அதுதான் நீ என்ன தான் பெரிய படிப்பு, பெரிய திறமைசாலியாக இருந்தாலும் நீ அடிமை தானே அப்படின்னு நம்ம இதை பார்க்கணும். அடிமைத்தனங்கிற அப்போ அடிமைங்கிறது உனக்கு அவ்வளோ சாதாரண போச்சா? நான் செய்கிற வேலையை நீ செய்வியா? அடிமைத்தனங்கிறது அவ்வளோ சாதாரண விஷயமே கிடையாது. கஷ்டப்பட்டு படித்தா தான் நீ அடிமையாக இருக்க முடியும். நீ 4 பேர் வேலை வாங்க முடியும், அல்லது 4 பேர் வேலை வாங்கணும்னா நீ கஷ்டப்பட்டு படிக்கணும். ஒழுங்காக படிக்கலைன்னா அது கூட நீ லாய்க்கு இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க.
இப்போ அதுக்கு கூட நான் அந்த விஷயத்துக்கு அடிமைத்தனத்துக்கு நான் லாய்க்கு இல்லாதனாவே இருந்துட்டு போகிறேன். என்னை யாரும் வேலை வாங்க வேண்டாம், எனக்கும் நான் ஒருத்தர் சொன்னால் அதை செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது, அதில் அவசியம் கிடையாது. அந்த மாதிரி திறமை எனக்கு இல்லாமல் போகிறதே ரொம்ப நல்லது. இயல்பாகவே எனக்கு அப்படி ஒரு திறமை இல்லாமல் போகிறது எனக்கு ரொம்ப நல்லது. யாரும் சொல்லி நான் அந்த வேலையை தொழிலில் ஒரு அன்போட குடும்பத்தில் ஒரு அம்மாவோ அக்காவோ மனைவியோ சொல்கிற வேலையை செய்கிறது வேறு விஷயம். ஒரு அப்பா சொல்கிற வேலையை மகன் செய்கிறதுங்கிறது அது செய்யணும் தான். அது அன்புக்கு அடிமையாகுது. ஆனால் தொழிலில் வயசு வித்தியாசம் கிடையாது, அவர் யாருன்னே தெரியாது, ஆனால் அவர் நம்மளை வேலை வாங்குவார். இது இதுதான் அடிமைத்தனம், இதுதான் மோசமானது. நம்ம சுயமரியாதை இழந்துடும். நம்ம 50 வயசாக இருக்கும், அல்லது நம்மளை ஒரு 30 வயசில் உள்ள வேலை வாங்கிட்டு இருப்போம். அதை செய்யுங்க, இதை செய்யுங்க, ஏன் இதெல்லாம் ஒழுங்காக பண்ண மாட்டேன்றீங்க, ஏன் எங்கே தான் கவனிச்சிட்ருப்பீங்க, என்ன தான் வேலை செய்கிறீங்க, முடியலைன்னா போயிடுங்க, வீட்டுக்கு போயிடுங்க, எதுக்கு இங்கே எங்கே உயிரை வாங்குறீங்க, இவ்வளோ நாள் வேலை பார்க்குறீங்க, இது கூட வாங்க உங்களுக்கு தெரியாது, என்ன தான் வேலை பார்க்குறீங்களோ விடுங்க, நீங்கள் அதை விடுங்க, நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்ல, நான் அவரை வச்சு பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தரை கூட்டிட்டு இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் நடக்கும் வேலை பார்க்குற இடத்துல. அதாவது அடிப்பாங்க, அடிக்கிறவங்க நிறைய பார்த்திங்கன்னா லாரி டிரைவர் கிளீனரை போட்டு அடிப்பாங்க, அது மாதிரி அல்லது தொழிற்சாலையிலே அடிப்பாங்க. இது மாதிரி நிறைய சம்பவங்கள், அவமானகரமான சம்பவங்கள். அடிமைத்தனம் என்பது நீங்கள் திறமையாக சிலையாக, ஆனால் எவ்வளோ அதுக்குள்ளே போய் பார்த்தோன்னா அவ்வளோ மோசமான சம்பவங்கள் அங்கே நடக்கும். மோசமான அனுபவங்கள் நிறைந்தது தான் அடிமைத்தனம். இதெல்லாம் சகிச்சு தான் உருவாக்கப்பட்டது தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகம். அதனால் இதை நினச்சி நீங்கள் இயந்திர அறிவியல் உலகம் ரொம்ப இப்போ அழகாக இருக்குல்ல அப்படின்னா இதை அடிமைத்தனத்தால் உருவாக்கப்பட்டது தானே அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். அந்த அளவுக்கு சுதந்திரமாக நீ சுயமரியாதையோடு குடிசையில் வாழ்கிறது பெருசா, அல்லது அடிமைத்தனப்பட்டு அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு இந்த மாதிரி கட்டிடங்களில் காங்கிரீட் கட்டிடங்களில் வாழ்வது பெருசா? காங்கிரீட் கட்டிடங்களில் அங்குள்ள ஒரு அறையில் பஞ்சு மரத்தையில் ஏசியில் ஏசி போட்டு நீங்கள் தூங்குவது பெரிதா? சுயமரியாதையோடு சுதந்திர உணர்வோடு நீங்கள் ஒரு தலை நிமிரோடு நீங்கள் ஒரு குடிசையில் வாழ்வது பெரிசா? இந்த இயந்திர அறிவியல் உலகில் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு ஒரு சூடு சொரணை இல்லாமல் ஒரு காங்கிரீட் கட்டடத்தில் மெத்தையில் படுத்து தூங்குவது பெரிதா? எது பெரிது என்பதை நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள்.